ஜீரோ சீட் எடுத்துட்டு நீங்களாம் வாய் பேசலாமாடா? தோத்து போயிட்டீங்கடா நீங்க. ஆமா, நாங்க தோத்து போயிட்டோம். நாங்க தோத்து போயிட்டோம்டா. நாங்க ஜீரோ சீட்டு தான்டா. நாங்க தோத்து போயிட்டோம்டா. நாங்க ஒத்துக்கிறோம்டா. நீங்க எப்படா ஒத்துக்க போறீங்க? உங்க அண்ணனுக்கு அரசியல் தெரியலன்னு சொன்னாலும் ஒத்துக்கிறது இல்ல. அவங்க அண்ணன் வந்து பதவி ஏற்று ஒரு வாரம் தான் ஆயிருக்கும். அதுக்குள்ள ஒரு 10-20 ஃபேக் நியூஸ் வந்துடுச்சுன்னு சொன்னா அதையும் ஏத்துக்கிறது இல்ல. மூடுனன்னு சொன்ன ஒயின் ஷாப் திறந்துருக்குன்னு சொன்னா அதையும் ஏத்துக்கிறது இல்ல. உங்க அண்ணா அசெம்பிளியில் உண்ணாவிரதம் இருந்துட்டு எக்ஸில் போய் கதறிட்டு இருக்காருன்னு சொன்னால் அதையும் ஏற்றுக்க முடியல. உங்கள் கட்சியில் இருக்கிற பாதி வேட்பாளர்கள் மேலே கிரிமினல் கேஸ் இருக்குன்னு சொன்னால் அதையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நீங்கள் எப்படி அதெல்லாம் ஏற்றுக்க போகிறீங்க? நாங்கள் தோத்துட்டோம், நாங்கள் ஜீரோ சீட்டு தான் தெரியுது, மக்கள் எங்களுக்கு ஓட்டு போடல. உங்களுக்கு தானே ஓட்டு போட்டிருக்காங்க. நீங்கள் எப்போ அதெல்லாம் ஏற்றுக்க போகிறீங்க? நாங்கள் ஜீரோ சீட் வாங்கிட்டோங்கிறதுனால அமைதியாக உட்காந்து நீங்கள் நடத்துகிற சர்க்கஸ்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. கொஸ்டின் ரைஸ் பண்ணுவோம். ஏன்னா எங்களை செலக்ட் பண்ணாமல் மக்கள் உங்கள் மேலே தானே நம்பிக்கை வச்சு ஓட்டு போட்டிருக்காங்க. அதனால உங்களையும் கொஸ்டின் பண்ணுவோம், மக்களையும் கொஸ்டின் பண்ணுவோம். ஓகேவா? நான் வந்து இந்த இடத்துல சீமான் அண்ணாக்கு மட்டும்தான் ஒண்ணு சொல்றேன். இந்த மனுஷங்க, இந்த மக்கள் சாதாரணமா பேசுற என்னையே அவ்வளவு விமர்சிக்கிறாங்க. உங்களை இன்னும் எவ்வளவு விமர்சிப்பாங்க? என்னென்ன விஷயத்துக்கு உங்களை பேசுவாங்க? நான் இன்னைக்கு சொல்றேன், இந்த மக்கள் எல்லாம் பத்தாதான் திருந்துவாங்க. இதுக்கு மேலதான் ஆட்டமே இருக்கு. ஐ எம் வெயிட்டிங். ஓகே, என்னென்ன ஆட முடியும், என்னென்ன கொண்டாட முடியும், என்னென்ன ஆட்டம் பார்க்க முடியும்னு பாருங்க.